சூரியவம்சம் 90s கிட்ஸோட ஃபேவரட் படம். அப்படி என்ன இந்த படத்தில் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? 2K கிட்ஸ்லாம் கிரிஞ்சி மூவின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஆனால் 90s கிட்ஸுக்கு இது ரொம்பவே ஃபேவரட். ரொம்ப சிம்பிள். ஒரு படம் நல்லா இல்லைனா உப்மா படம்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்மாக்குன்றதையே ஒரு படமாக பண்ணி அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் பண்ணதுன்னா நம்ம விக்ரமன் சார் தான். 90ஸில் ஆரம்பித்து 2005 வரைக்கும் அவர் பண்ண படங்கள் அவ்வளோ பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முதல் ஹீரோ விக்ரமன் சார் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் 4 ஏரியாலையும் பட்டையை கிளப்பியிருப்பாப்புல. அதுவும் கதையை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து சரத்குமார் தன்னோட முறப்பொண்ணு பிரியாராமனை காதலிப்பார். சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தா பிரியாராமன் சூசைட் பண்ணிவிட்டு சாகலான்னு போவாங்க. என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், படித்த நான் எங்கே, படிக்காத நீ எங்கே அப்படின்னோடனே சரத்குமார் மனசு உடஞ்சி போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார். உடனே அப்பா சரத்குமார், நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுருவார். இப்போ காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்ட இந்த சரத்குமாரை தேவயானி மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து லவ் பண்ணி வீட்டை மீறி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரெண்டும் உதவாக்கார, நீங்கள்லாம் எங்கே உருப்பிட போகிறீங்க அப்படின்னு அப்பா திட்ட, அதை மீறி தேவயானி எப்படி கலெக்டர் ஆனாங்க, சரத்குமார் எப்படி பெரிய தொழிலதிபர் ஆனார். இவ்வளோதாங்க இந்த படத்தோட கதை. அப்புறம் திரைக்கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சீனும் போர் அடிக்காமல் அவ்வளோ அழகாக நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. காமெடி சீனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கும். வாரிசு படத்தில் சொல்லுவாங்கள்ல, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் உண்மையிலே ஒர்த்தான படம்னா அது சூரியவம்சம் தான். அப்புறம் வசனத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு இடத்துல சரத்குமார் தேவயானிகிட்ட சொல்லுவார், சின்ராசு 100க்கு 100 மார்க் போட்டு அவங்க அப்பாட்ட போய் காமிப்பான், அப்பயும் மாட்டிப்பான் அப்படின்ட்டு. தேவயானி ஏன் அப்படின்னு கேட்பாங்க. 100க்கு எத்தனை சைபர்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வசனம் நல்லாயிருக்கும். டைரக்ஷன் கேட்கவே வேணாம். 2 சரத்குமாருக்கும் அவ்வளோ வித்தியாசம் காமிச்சிருப்பார். ஒவ்வொரு சீன்லேயும் அவரோட மேக்கிங் ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலேயே இந்த படத்தோட முதல் ஹீரோ அப்படின்னா விக்ரமன் சார் தான். இசை S.A. ராஜ்குமார். அவர் சின்ன ரோசாப்பூன்னு ஆரம்பிக்கும்போது அப்பா தேட்டரே திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி அந்த பாட்டு டீ கடையில் எல்லாம் பயங்கர ஹிட்டாக போயிட்டு இருக்கும்போது காதலா காதலா அப்படின்ட்டு ஒரு மெலோடி அப்படியே நம்மளை அப்படி தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு குத்து பாட்டுங்க. அதுவும் அந்த குத்து பாட்டுக்கு அடடா அல்வா துண்டு இடுப்பு அப்படின்றதுலாம் சும்மா தேட்டரில் விசில் பறக்கும். செல்லக்கு செல்லக்கு சரிக சேல செல்லக்கு செல்லக்கு அந்த சாங். அப்புறம் ஒரே பாட்டில் ஓஹோன்னு வர்றது, அது நம்ம வழக்கமாக விக்ரமன் சார் ஸ்டைலு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, அந்த பாட்டெல்லாம் வேறு லெவலுங்க. உண்மையிலே S.A. ராஜ்குமார் வேறு லெவல் மியூசிக் டைரக்டர். தேவா சார், இளையராஜா சார், ரகுமான் சார் எல்லாருக்குமே 90ஸில் மிகப்பெரிய டஃப் கொடுத்ததுன்னா S.A. ராஜ்குமார் தான். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓங்கிடுப்பு அடடா பத்தி கிச்சி நெருப்பு காதலா காதலா காதலின் சாரலா நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்தது சீரகை விரித்து பறப்போ. ஹீரோ சரத்குமார் சார் டபுள் ஆக்ஷன், சக்திவேல் கவுண்டர், சின்ராசு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பார். அதில் சக்திவேல் கவுண்டரை பற்றி சொல்லணும்னா வழக்கமாக நாட்டாமல் பஞ்சாயத்து சொல்கிறது, பிள்ளைய திட்டுறது, ஊர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான கேரக்டர் தான். ஆனால் சின்ராசா பண்ணியிருக்க சரத்குமார் வேறு லெவலுங்க. பிரியாராமனை லவ் பண்ணும்போது ஒரு சேஞ்சு, தேவயானியை லவ் பண்ணும்போது ஒரு சேஞ்சு, அப்புறம் ஆக்ஷன் மூடு, அப்பா கிட்ட பம்முறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சரத்குமாரை பார்த்தா மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருப்பாப்புல, அருவாளை வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பார், பஞ்ச் டைலாகு அது இதுன்னு இருக்கவர ஒரு காதல் பண்ணுற சரத்குமாரா எப்படி தான் இப்படி விக்ரமன் சார் யோசிச்சார்னு தெரில. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கை சரத்குமார் சார்கிட்ட பார்த்துருக்கோம். அதுவும் இந்த படத்துக்காக ஸ்டேட் அவார்டெலாம் வேறு வாங்கியிருக்காப்புல. உண்மையிலேயே ஒர்த்து. நான் வேண்டாத பிள்ளை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். தேவயானியை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, முதல்ல எல்லா குடும்பங்கள்லேயும் அப்படி குத்து விளக்கு வச்சுக்கிட்டு தேவயானி அப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குங்க. இந்த போஸ்டர் எல்லா வீடுகள்லேயும் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த சூரியவம்சம் படம் தான். அதுக்கு முன்னாடி சிவசக்தி, தொட்டாசினிங்கி இந்த மாதிரி கிளாமர் படங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்த தேவயானிக்கு
இது ஒரு அழகான குடும்ப படம். அதுலேயும் தேவயானியோட அந்த நடிப்பு இருக்க, சரத்குமார்ட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் சரத்குமார் மாமனார் சரத்குமார் வந்திருப்பார். அப்போ பேப்பர் வெயிட்டை கீழே போட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுவாங்க, கும்பிட்டு டைலாக் பேசுவாங்க. அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஒரு பொண்ணு நினச்சா ஒருத்தனை என்னவா வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 90s கிட்ஸில் ரொம்ப பேர் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு தேவயானி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அதுவும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க பூரா தேடினது அப்படி தான். என்ன கொடுமை, இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. படிச்சவரோட வாழறதை விட மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுல தாங்க சந்தோஷமே இருக்கு. வில்லன் ஆனந்தராஜ் நிறைய மீம்ஸு பயங்கரமாக பார்த்துருப்பீங்க. ஆனந்தராஜ் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த கெட்டப்பை சின்ன பிள்ளையில பார்க்கும்போது பயமாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே ஒரு ஹியூமரான வில்லன். ஆனால் இப்போ பார்க்கும்போது கொப்பரை தேங்காய் தலையில் கவுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் படத்தில் வரிசையாக ஆனந்தராஜ் ஃபோட்டோ இருக்கும். அதாவது அவரோட முன்னோர்கள் ஃபோட்டோ. எல்லா ஃபோட்டோவையும் சுட்டுட்டு தோத்துக்கிட்டே இருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு போனீங்க, அப்போ தாத்தான்னா நல்ல பேரை சம்பாரித்து வச்சுருக்கணும், எதையாவது சம்பாரித்து வச்சிங்களான்னு சொல்லி திட்டுவார். வேறு லெவல். அப்புறம் வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் சில்மிஷம் பண்ணுவார். என்னம்மா ஒரு வாரம் கல்யாணம், அப்புறம் வேறு எதுவும் பண்ண வேணாமா, கற்றுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுவும் இந்த படத்தில் குறிப்பிட்டு ஹியூமரான வில்லனா ஆனந்தராஜை யோசித்ததுன்னா அதில் விக்ரமன் சாரை ரொம்பவே பாராட்டணும். அப்பா, ஒன்றரை நல்ல நேரம் நீ முன்னாலே செத்து போயிட்ட. நீ மட்டும் புதுசோட நின்று வை, அவனை உன்னை அடிச்சே கொண்டு இருப்பேன். இல்ல இன்னும் 2 நாள் உனக்கு கண்ணாலம் இல்ல. ஆமாங்கய்யா. எல்லாம் கத்துக்கிட்டியா? ஆனா புருஷன் எப்படி நடக்கணும் கத்துக்கணும். பிரியாராமன் இந்த படத்தில் ரிப்பீட் ஆடியன்ஸ் போய் பார்க்கும்போது பிரியாராமனை இன்ட்ரோ பண்ணோன்னே அசிங்கமாக திட்டுவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் மேலே ஆடியன்ஸுக்கு அவ்வளோ வெறுப்பு. அவ்வளோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து பிரியாராமன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சரத்குமார்ட்ட படித்த நான் எங்கே, படிக்காத நீ எங்கே, ஆடு மாடுகிட்ட கூட தான் நல்லா பழகுறேன், அதை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் தேவயானியை வெறுப்பேற்றுறது, இவனையெல்லாம் கட்டிக்கிட்டா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதே தேவயானிகிட்ட புருஷனுக்கு வேலை கெட்டு வந்து நிற்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சாங்கில் அந்த ரொமான்ஸு வேறு லெவலுங்க. பிரியாராமனுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னா அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம்னா சூரியவம்சம். உன் கையால் என் கழுத்துல தாலி ஏறுது ஒண்ணுதான், தூக்கலன்னா தொங்குறது ஒண்ணுதான். காமெடியை பொறுத்த வரைக்கும் விக்ரமன் சார் எப்பயுமே என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் காமெடியில் பீக்கில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். நார்மலாக இருக்கவங்கள தூக்கி போட்டு ரொம்ப அழகாக காமெடி அவர் படத்தில் ஒர்க் அவுட் ஆகும். இதில் 2 டேரக்டர்ஸ் காமெடி பண்ணியிருப்பாங்க. ஒன்று மணிவண்ணன், இன்னொன்று சுந்தர்ராஜன். மணிவண்ணன் வீட்டு வேலைக்காரரு, சுந்தர்ராஜன் மிலிட்ரி, ரிட்டையர்டு மிலிட்ரி. இவங்க காம்பினேஷன் பார்க்கணுமே. அதுலேயும் சரக்கை போட்டு இந்த வேலைக்காரியை கட் பண்ணுறதுக்காக சுந்தர்ராஜன் சார் பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருப்பார் மணிவண்ணன் சார். சிகரெட்டு கொடுங்க, சரக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு தீப்பெட்டி யாரும் கொப்பனா கொடுப்பான் அப்படின்ற காமெடியிலேருந்து அவங்க 2 பேரும் வர்ற ஒவ்வொரு சீனும் சும்மா தேட்டரே அப்படி குலுங்கி சிரிப்பாங்க. இப்போ கூட நீங்கள் ரிப்பீட் ஆடியன்ஸாக பார்க்கணுன்னா அந்த காமெடியை போட்டு பாருங்க. இப்படியே போனா வேட்டைக்கார புதர் வருங்களா? இப்படியே போனா கை வலிதான் வரும். கையை தொங்க போட்டு போ, வேட்டைக்கார புதர் வரும். சூரியவம்சம் படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம்தான். இன்றைக்கி கடைக்குட்டி சிங்கம், களவாணி, மாயாண்டி குடும்பத்தார், இப்படி குடும்ப படம்னா தேடி பிடிச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து தீபாவளி மாதிரி கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னா அது விக்ரமன் சாரோட படங்கள் தான். அதுவும் இந்த சூரியவம்சம் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் தாண்டி சூரியவம்சத்தை ஒரு வாட்டி பாருங்கள். அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். நன்றி. என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு.